சொல்ல முடியுமா? எதுக்காக பஞ்சாபி சாங்? ஆக்சுவலாக நம்ம வந்து லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் மோஸ்ட் கிறிஸ்டியன் சாங்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ புதுசாக ஒரு லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபிலே ஒரு டான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் அந்த ட்ரெஸ் கோடே இல்லையே, பஞ்சாபி ட்ரெஸ் கோடு இல்லையே. அட்லீஸ்ட் இது ஹேண்ட் கட்சிப், அந்த கலர் கட்சிப் சொல்லுவாங்க, கலராக இருக்கணும், அது ரெடி பண்ணியிருக்கலாம். எனிவே ஓகே, கேர்ள்ஸ் டான்ஸ், பஞ்சாபி டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் கேர்ள்ஸும் போட்டுருக்கு. ஓகே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சீக்கிரம் வாங்க, கம் டு பொசிஷன், சீக்கிரம் வாங்க. ரெண்டாயிரத்தி 6வது வருஷம் நினைக்கிறேன். சார்லஸ் தெரியும் வேடாவகுப்பில் நாங்கள் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் போட்டோம். அப்போ வந்து ஒரு பஞ்சாபி டான்ஸ் போட்டோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெஸ் எவ்வளோ போய் 3000 ரூபாவா இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸு 3000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 6 பேர், 6 எவ்வளோ ஆச்சு? 6 3 18,000 ரூபாய். ஒரு சாங்குக்கு வந்து 18,000 டீச்சர்ஸ் செலவு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் இருக்காங்க, அதனால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. பட் இல்லை, நெக்ஸ்ட் இயர் பெட்டராக பண்ணலாம். எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் அதில் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம காணிக்க கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் இந்த சண்டே கிளாஸ் ஒழின்றது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ அந்த சிறு குழந்தையிலேருந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்து ஆண்டவருடைய வசனங்கள், பாடல்கள் எதுனா சொல்லி வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் தான் நாளடைவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஊழியத்துக்காக உபயோகப்படுவாங்க. அதனால் இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணபடி கேட்டுக்கிறேன். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதை விட நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். ஒவ்வொரு டான்ஸுக்கு ட்ரெஸ் கோட் கொடுக்கணும், எல்லாமே பண்ணலாம். வெரி குட், சூப்பர். உண்மையிலே இப்போ இருக்கிற நீங்கள் எல்லா ப்ரீச்சர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு வச்சுங்க, அவங்க ரசிக்கப்பட்டதுன்னா சண்டே ஸ்கூல் மூலமாக தான் ரசிக்கப்பட்டிருக்காங்க. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்னா சண்டே ஸ்கூல் மூலமாக சண்டே ஸ்கூல் போய் அப்படி தான் ரசிக்கப்பட்டு இப்போ பெரிய பரிசுத்தவான்களாக இருக்காங்க. அதனால் அந்த சண்டே ஸ்கூலை வந்து ஒரு நாட்டில் ரொம்ப முக்கியப்படுத்தணும். ஏதோ சின்ன பிள்ளைங்களை எல்லாம் சொல்கிற மாதிரி ஏதோ சின்ன பிள்ளைங்களை வச்சு ஏதோ பண்ணுறாங்க அவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார், கேள்விப்பட்டேன். அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப இழிவாக இல்லாமல் அந்த பிள்ளைங்க இப்போலேருந்து அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான்லாம் வளர்ந்தது வந்து சண்டே ஸ்கூல் போய் தான் நான் இந்த அளவுக்கு நான் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் வந்து சண்டே ஸ்கூலில் போயிட்டு அந்த வசனங்கள் தான். அதனால் உங்கள் பிள்ளைங்களாம் மறக்காமல் சண்டே ஸ்கூல் அனுப்புங்க. ரூபன் பத்திரிகை ஏதோ சொல்ல வராங்க. எல்லாரும் சோத்ரா. இது நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு அநேக பிரச்சனைகள் வந்தது. சின்ன பிள்ளைங்களை வச்சு ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. முந்தா நாள் வந்து என்னோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒரு ஐயா வந்து ஃபோன் பண்ணி பேசினார். வெள்ளிக்கிழமை ஒரு 9 மணி இருக்கும். நான் கேள்விப்பட்டது வேற, நீங்கள் செய்கிறது வேற இருக்க, கர்த்தருக்கு சோதரன்னாரு. அப்போ நான் சொன்னேன், என்ன நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் ஏதோ ஸ்கூல் வச்சு நடத்துறீங்களாமா, நீனு ஸ்ரீபன் ஐயா எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு ஸ்கூல் வச்சு நடத்துறீங்களாமான்னாரு. ஆமாம் ஐயா, ஸ்கூலு தான் ஐயா ஊழியம் அப்படின்னா. அப்போ என்ன சொன்னார், ஒரு நாள் வந்து நீங்கள் எங்கள் ஸ்கூலை வந்து பாருங்கய்யா எப்படி இருக்குன்னா. அவர் உடனே சிரித்தார். யாருன்னா தெரியுமா? டிபி சர்ஜன் மோசஸ் ஐயா அவர்கள். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த அளவுக்கு ஸ்ரீபன் ஐயா அந்த ஊழியத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொன்னார். ஏன்னா இன்னும் மற்றவர்கள் சிறு பிள்ளைகள் மூலமாக அநேகர்கள் தெரிஞ்சுக்கிறார்கள். அதனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது, இதிலேருந்து வெக்கப்பட்டு போகக்கூடாது. நம்ம நேற்று கேட்டு அவருக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டது. அதேமாரி இன்னொரு ஊழியர் இருக்கிறாரு, தாசுங்கிறவர் ஒருத்தர், அவருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பேசினார். சரி, இந்த ஊழியத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் என்னை விசாரித்தாங்க. அதுக்காக நன்றி. இப்போ இந்த சிறு பிள்ளைகள் மூலம் நாங்கள் எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம எல்லாம் பிரயாசப்படுறோம். இந்த சிறு பிள்ளைகள் மூலம் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்குவார், பெருகு பண்ணுவார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வாஞ்சியோடு நம்ம அந்த ஊழியத்தை செய்வார். கர்த்தருக்கு சோதரம். நன்றி. ஆனால் அவர் வச்ச ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியல, என்னை தூக்கி விட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கும் வரல, அவருடைய நம்பர் சேவ்ல இருக்கு. உங்கள் ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன்.
என்னுடைய நம்பரும் வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டாரு. ஏதோ பிளாக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ஸ்டேட்டஸ். வெறும் மோசஸ் ஊழியருக்கு தெரியல மாதிரி. இன்னும் ஒரு சின்ன ஒரு இது ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம இந்த பப்பட் ஷோ, வில்லு பாட்டு, இது மாதிரிலாம் ஆண்டவரை பற்றி அந்த மக்களிடத்துல ஈஸியாக கொண்டு போகலாம். அது நம்ம விசுவாசிங்க மத்தியிலையும் புரிஞ்சாத மத்தியும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஸ்டீபன், சாலமன், சாம் சின்னதுலேருந்தே இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். சாலமோன், சாம் வந்து சின்ன வயசுலேயே அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க அப்பா ஊழியர், 2 பேரும் ஜிப்பா போட்டுட்டு சின்ன வயசுலேயே எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. பட் இவங்க இப்போ பாஸ்டராக இருக்காங்க 2 பேரும். நம்ம என்ன நம்மளுடைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோமோ சின்ன வயசுல, அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் அந்த ஒழுக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொண்டு வரும். ஆனால் சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு வந்து நீங்கள் பயந்து படிப்புலையும் வேத வசனத்திலையும் எல்லாத்துலையும் நீங்கள் இதுவாக இருக்கணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் வர வேண்டாம், வாரம் சர்ச்சுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இம்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதம், அதாவது படிப்புக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ. Let's start Punjabi song, dance.